முதலமைச்சர் அவர்கள் பயந்து போய் இருக்கின்றார். ஆகவே அந்த கருப்பு துப்பட்டாவை மேலே அணிந்து வந்தால் அந்த மாணவியை எடுத்து கருப்பு கொடியாக பயன்படுத்த அச்சம் ஏதோ இருப்பதை போல்தான் கருத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் பயந்து போய் இருக்கின்றார். அரைத்த மாவை தான் அரைச்சிட்டு இருக்கிறார். இந்த ஆளுநர் உரையில் புதிய எந்த ஒரு பெருந்திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் 500 பள்ளிகளை தனியாருக்கு தாரை வார்ப்பதாக அரசிலிருந்து வெளியிடப்பட்ட செய்தி பத்திரிகையிலும் ஊடகங்களும் வந்துள்ளன. மேதகு ஆளுநர் உரையை இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஆளுநர் அவர்களால் உரையாற்றுகின்ற இந்த நேரத்தில் அவர் உரையாற்ற முடியாமல் வெளியேறிய பிறகு சபாநாயகர் உரையாற்றுகின்றார். நம்முடைய வரலாற்றிலேயே சபாநாயகர் உரையாற்றுவது முதல் முறை. இது மேதகு ஆளுநர் உரையல்ல, சபாநாயகர் உரையாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே அரசு தயாரித்து கொடுக்கின்ற அந்த உரையை மேதகு ஆளுநர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு தொடக்கத்தில் சட்டமன்ற பேரவையில் வாசிப்பார். இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று கடந்த 4 ஆண்டுகளாக இந்த அரசு மேதகு ஆளுநரில் என்ன இடம்பெற்றிருந்ததோ அதையே தான் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அரைத்த மாவை தான் அரைச்சிட்டு இருக்கிறார்கள். இந்த ஆளுநர் உரையில் புதிய எந்த ஒரு பெருந்திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. அதோடு ஏற்கனவே 4 ஆண்டுகளமாக மேதகு ஆளுநரில் இடம்பெற்றிருந்த எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த என்று சொன்னால் பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. இன்றைய தினம் ஆளுநர் உரையில் 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை உயர்த்துவோம் என்று புதிய என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதோடு தரமான கல்வி வழங்குவோம் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் 500 பள்ளிகளை தனியாருக்கு தாரை வார்ப்பதாக அரசிலிருந்து வெளியிடப்பட்ட செய்தி பத்திரிகையிலும் ஊடகங்களும் வந்துள்ளன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற காலகட்டத்திலேயே இன்றைக்கு ஆரம்ப பள்ளியாக இருந்தாலும் சரி, நடுநிலைப் பள்ளியாக இருந்தாலும் சரி, உயர்நிலைப் பள்ளியாக இருந்தாலும் கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்த்துகின்ற விதத்தில் பல கல்லூரிகளையும் பல பள்ளிகளை நாங்கள் திறந்தோம். ஆரம்ப பள்ளி திறந்தோம், நடுநிலைப் பள்ளி திறந்தோம், உயர்நிலைப் பள்ளி திறந்தோம், மேல்நிலைப் பள்ளி திறந்தோம். அதனால் கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருந்தது. கல்வி கற்புடைய நிலை உயர்த்தது. அதே போல் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மத்திய அரசு 2030இல் நிர்ணயிக்கப்பட்ட அந்த இலக்கை 2019-20லேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்த்தி இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை பெற்றது என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதுபோல் நபார்டு மற்றும் கிராம சாலைகளே ஏற்கனவே தொடர்ந்து இருக்குது. அதுக்கு இன்றைக்கு பெயர் மாற்றம் பண்ணி முதலமைச்சர் பெயரை சூட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஊரகச்சாலை என்று முதலமைச்சருடைய ஊரகச்சாலை என்று பெயர் மாற்றிருக்காங்க. பெயரை மாற்றுறது தான் இவருடைய சாதனை, வேறு எதுவும் இல்லை. ஏற்கனவே இந்த ஊரகச்சாலைகள்லாம் நபார்டு திட்டத்தின் மூலமாக நிதி வாங்கி தான் செயல்படுத்துகிறோம். அதுக்கு முதலமைச்சருடைய பெயரை இன்றைக்கி சூட்டியிருக்கிறாங்க. அதோட தேர்தல் நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், திமுகவுடைய தலைவராக இருந்தால் பரப்புரையில் பேசுகின்ற பொழுது 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது குறிப்பிட்டது, எப்பொழுது வேண்டாலும் என் அறைக்கு மனு கொடுக்கலாம்னு சொன்னார். எத்தனை பேர் போய் முதலமைச்சர் அறையில் போய் மனு கொடுத்துருக்குறாங்க? ஏன்னா ஆனால் உண்மையில் கோட்டைக்கு வருகிற சாலையில் கூட மனு வழங்குவதற்கு தடை இருக்குது. யாருமே கோட்டைக்குள் வர முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. அதோட நேற்று ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் மாணவிகள் அணிஞ்சிருந்த துப்பட்டாவை கழட்டி வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்து அந்த ஆணைக்கு இணங்க கருப்பு துப்பட்டா அணிஞ்சிங்கெல்லாம் அதை வெளியில் வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாங்க. இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பை கண்டால் ஏன் இவ்வளோ அச்சப்படுகிறார்?
ஏன் இவ்வளோ அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார்? ஆகவே அந்த கருப்பு துப்பட்டாவை மேலே அணிந்து வந்தால் அந்த மாணவியை எடுத்து கருப்பு கொடியாக பயன்படுத்த அச்சம் ஏதோ இருப்பதை போல்தான் கருத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் பயந்து போய் இருக்கின்றார். போதைப் பொருளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் இதே இடத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வலியுறுத்தி வருகிறேன். தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகரித்து வருகிறது, போதை நடமாட்டம் அதிகரிக்கிறது. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை அனைத்து இடங்களிலும் தங்குதடையின்றி கஞ்சா மற்ற போதைப் பொருட்கள் விற்பனை ஜரூராக நடைபெறுகிறது. இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் பலமுறை வலியுறுத்தியிருக்கின்றேன். இந்த விடியா திமுக அரசு இடத்தும் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக, ஏன் சட்டமன்றத்திலும் வலியுறுத்தி பேசியிருக்கின்றேன். இதை முறையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்தில் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக குறிப்பிடுகிறார், போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று. போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று இதை நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுதே 3 ஆண்டுக்கு முன்பே இந்த அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு இளைஞர்கள், மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்க மாட்டார்கள். இன்றைக்கு எல்லாமே போதைக்கு அடிமையாயிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் வைக்கிறார். ஒரு செயலற்ற அரசாங்கத்தை தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த கஞ்சா போதையினால் இன்றைக்கு இளம் வயதினர்கள், இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. இந்த கஞ்சா போதையினால்தான் சிறுமிகள், பெண்கள், வயதான பாட்டி கூட பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறது. இந்த ஆட்சியில் தான் சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இது மிக மிக கேவலமானது, வெட்கக்கேடானது என்பதை நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மேதக ஆளுநர் என்பது இன்றைக்கு மாறி போய் இன்றைக்கு சபாநாயகர் உரையாக மாறிடுது. இந்த உரையில் பார்ப்பதற்கு காற்றடித்த பலூன் போல் பெரிதாக உள்ளதை தவிர, பார்ப்பதற்கு காற்றடித்த பலூன் போல் பெரிதாக இருப்பதை தவிர உள்ளே எதுவும் இல்லை. ஆளுநர் உரை மாற்றப்பட்டு இன்றைய தினம் சபாநாயகர் உரையாக காட்சியளிக்கின்றது. இந்த உரையில் திமுக அரசின் சுய விளம்பரம் தேடிக் கொண்டிருப்பதை தவிர இதில் வேறு எதுவும் இல்லை. இப்போ அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க சார்? நாங்கள் தான் பதாகை எடுத்துக்கிட்டு போய் இந்த அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். இனியும் இந்த அரசு தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று தான் இந்த பதாகை கொண்டு போகணும். யார் அந்த சார்? ஏன் இந்த அரசு பதட்டப்படுது? மாற்றி மாற்றி அமைச்சர்கள் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யார் அந்த சார் என்று கேட்டால் இவர்களுக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது? இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தருவது இந்த அரசுடைய கடமையாக இருக்கணும். ஆனால் யாரையோ காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்வது என்பதுதான் மக்களுடைய சந்தேகம். அதனால தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமில்லை, இந்தியாவையே யார் அந்த சார் என்று கேட்கின்ற அளவிற்கு மக்களுடைய குரல் ஒலித்திட்டு இருக்குது. சார், இப்போ ஒவ்வொரு ஆண்டும் அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய முறையை தான் ஆளுநர் வாசிக்கிறது மரபாகவே இருக்கு. இந்த முறை ஆளுநர் முறையை முழுமையாக புறக்கணிச்சுட்டு இருக்கிறத முன்னாள் முதலமைச்சரை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் புறக்கணிச்சு போகல, திட்டமிட்டு ஆளுநரை உரையாற்றக்கூடாது என்று ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடாதனால தான் போராண்டாங்க. ஆனால் இங்கே வந்து தமிழக அரசுடைய மரபுப்படி என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து முதலிலும் கடைசியாக வந்து தேசிய கீதம் பாடுவது மரபுன்றாங்க. நீங்கள் முதல்வராக இருக்கும்போது இல்லை, ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஊடகத்துக்கும் பத்திரிகைக்கும் வெளியிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒவ்வொரு முறையும் என்ன மரபை கடைபிடிக்கிறாங்களோ அதே முறையை தான் நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை கடைபிடிச்சிட்டு வருது. அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் இதே ஆளுநர் தானே வந்துட்டு இருக்காரு 3 வருஷமா.
அதே நடைமுறை தான் இருக்குது, அதில் மாறுபட்டது எதுவும் இல்லையே. சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமாக வந்து இப்போ எல்லாமே போய் அவங்க ஆளுநரை போய் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க, நீங்கள் தனியாக போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ ஆளுநர்கிட்ட வந்து மேலே வந்து என்ன, அதாவது நான் ஏற்கனவே 2-3 முறை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசில் அவலங்களை ஆதாரத்தோடு மேதக ஆளுநரிடம் சமர்ப்பித்தோம். அதுக்கு எந்த நடவடிக்கையும் வரல, புரியுதா? அதனால் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்திந்திய அண்ணா, நீங்கள் எல்லா பத்திரிகை ஊடக நம்பர்லேயும் ஒரு தவறான செய்தி வெளியிட்டுக்கிறீங்க, ஒரு சில ஊடகத்தை வந்து இது தானாக நீதிமன்றம் வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை எடுக்கலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெண் வழக்கறிஞர் திருமதி வரலட்சுமி என்பவர், வரலட்சுமி என்பவர்கள் இன்றைக்கு ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சு அதன் மூலமாகத்தான் நீதிமன்றத்தில் விசாரணை வந்து அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டு இன்றைக்கு 3 IPS பெண் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இந்த விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. உண்மையாக நேர்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வழக்கு தொடர்ந்தோம். ஏன்னா இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நடக்கலை. அதுக்கு பிறகு கோயம்பேடு இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தோம். அதனால தான் நாங்கள் பயந்து இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடும் என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெண் வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்து அதன் மூலமாக இன்றைக்கு அந்த மாணவிக்கு நீதி கிடைப்பதற்காக இன்றைக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு. இவ்வளவு பெரிய போராட்டம் வந்து இப்போ முன்னெடுத்துட்டு எல்லா அரசியல் கட்சியுமே இறங்கி போராடக்கூடிய நிலையில் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்லை துணை முதலமைச்சரோ இது குறித்து வாய் திறக்கவே இல்லை. நீங்கள் அவையில் கேளுங்க, ஏன் அதை கேட்க மாட்டேங்க? அந்த கேள்வி அங்கே கேளுங்க. இப்போ நாடே பதறி போயிருக்குது. இன்றைக்கு பெண் குழந்தையை பெற்றெடுத்த ஒவ்வொரு குடும்பத்தைச் சேர்ந்த பெற்றோர்களும் கொதிப்படைந்திருக்கின்றார்கள். அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு அடையாளம். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் ஒரு அடையாளமாக திகழ்வது அண்ணா பல்கலைக்கழகம். இன்றைக்கு புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தை படித்தவர்கள் அறிஞராக இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய பொறியியல் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் ஒரு தரமான கல்வியின் மூலமாக அண்ணா பல்கலைக்கழகம் அடையாளம் காட்டப்பட்டது. அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்திட்டான்னு சொன்னா இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? இந்த முதலமைச்சர் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதையுமே சொல்லல. தப்பு இருக்குது, குற்ற உணர்வு இருக்குது, அதனாலதான் அவர்களால் பேச முடியல. இந்த விவகாரத்தில் அதிமுக அரசுக்கு எதிராக நம்முடைய கோஷமாக எழுப்புறீங்க, அதே நேரத்தில் காங்கிரஸ் வந்து ஆளுநருக்கு எதிராக வந்து எழுப்புறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, நீங்க அரசுக்கு எதிராக இல்லை, மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் போராட்டம் பண்றோம். அரசாங்கம் இந்த வழக்கை தட்டி கழிக்க பார்க்குது, உண்மை குற்றவாளியை காப்பாற்ற பார்க்கின்றது. உண்மை குற்றவாளிகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும், உண்மை குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். இனி இப்படிப்பட்ட சம்பவம் தமிழகத்திலே நடைபெறக்கூடாது என்ற அடிப்படையில் அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்பதானே ஆரம்பம் இருக்குது. இந்த ஆரம்பத்திலே பல பிரச்சனை இருக்குது. இன்றைக்கு சென்னை மாநகர ஆணையாளர் ஒரு கருத்து சொல்றார். 100லிருந்து எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அதன் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு செல்கிறாங்க. அங்கே ஹோக்ஸ் குழுவிலிருந்து ஒரு பேராசிரியரும் அந்த மாணவியும் புகார் கொடுத்தங்கிறாங்க. ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படி எதுவும் இல்லை, கொடுக்கலைங்கிறார். ஆக இப்படிப்பட்ட முரண்பட்ட கருத்து வருகின்ற காரணத்தினால்தான் இதில் பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது. அதனால தான் நாங்கள் நீதிமன்றம் சென்று எங்களுடைய பெண் வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றம் சென்று நீதியரசர் மூலமாக தீர்ப்பை பெற்று இன்றைக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. எதிர்கட்சி தலைவரை நீங்க தான் சொல்றீங்க. சட்டமன்றத்தில் எங்க எதிர்கட்சி தலைவர் பேசுறது ஒளிபரப்புறாங்க? கிடையாது. என்னடதே எடிட் பண்ணிடுறாங்கல்ல. ஒரு பிரதான எதிர்கட்சி என்ன கேள்வி கேட்கின்றதோ அதை ஒளிபரப்பு பண்ணாதான்
அங்கே இருக்கிற முதலமைச்சரோ அல்லது பிற அமைச்சர்களோ பதில் சொன்னால் அது மக்களுக்கு புரியும். ஆனால் நாங்கள் கேட்குற கேள்வியை இருட்டடிப்பு பண்ணிடுறாங்க. ஆனால் அவர்கள் சொல்லிக்கிட்ட பதில் மட்டும் வெளியில் வருது. எல்லாத்துக்குமே இருட்டடிப்பு தான். இந்த அரசாங்கமே இருக்குதா இல்லையாங்கிறது தெரியல. இந்த அரசாங்கம் சரியாக செயல்படுதா இல்லையா என்பது ஊடக நபர்களும் பத்திரிகைகளும் மக்கள் தான் தீர்மானிக்க வேணும். சார், இந்த ஆட்சியில தான் போராட்டத்துக்கு நாங்கள் அதிகமாக அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்காம, இந்த விவகாரத்தில் மட்டும் அனுமதி கொடுக்காம போராட வரமுறை சேர்த்து கைது பண்ணிட்டாங்க இன்று அதிமுக உட்பட. ஏங்க இப்படி இல்லைங்க, நீங்கள் தவறான கேள்வி கேட்குறீங்க. ஒவ்வொரு முறையும் போராட்டம் பண்ணிக்கின்ற பொழுது எப்பொழுதுமே அனுமதி கொடுத்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா, இதேதையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்த விழா, அந்த பொதுக்கூட்டத்துக்கு கூட இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கறது இல்லை. கரூரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் சென்று பர்மிஷன் வாங்கி தான் கூட்டம் நடத்துகிறோம். இப்படிப்பட்ட அவலம் தான் தமிழகத்தில் இருக்குது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான போராட்டத்துக்கு நான் அனுமதி கொடுத்தோம். கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, எல்லா ஊடகத்தையும் தெரியும், பத்திரிகையும் தெரியும். நாங்கள் கொள்கை விளக்க குறிப்பிலே நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு உரிமை உண்டு. ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் அனுமதி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் அப்படி இல்லை, எதுக்குமே அனுமதி கொடுப்பதில்லை. கூட்டணி கட்சிக்கே அனுமதி கொடுப்பதில்லை. இன்றைக்கு இடது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதனுடைய முன்னாள் தலைவர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார். அவருக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புக்குள்ளான கருத்தை தான் சொல்றார். அது கூட உரிமை கிடையாது. கூட்டணி கட்சியில் இருக்கின்றவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமைனா எதிர்கட்சிக்கு எப்படிப்பட்ட நிலைமை என்பதை மக்கள் உணர வேண்டும். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி. கோஷம்